ஆடி மாதம் வரப்போகுது, வியாழக்கிழமை ஆடி 1 பிறக்க போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிங்க்கு கடியில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி ஒரு 2 மாதம் ஆச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியலன்னு பார்த்தேன். ஆனால் பரவாயில்லைங்க, ரொம்ப மோசமாக இல்லை. ஏன்னா இது அப்பப்போ நான் கூட்டி விட்டுருவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் க்ளீன் வந்து பண்ணதில்லை. ஸோ வந்து 2 மாதம் ஆச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரப்பாம்பூச்சி வரும், எறும்பு வரும்னு நினச்சி ஓப்பன் பண்ணேன். பரவாயில்ல, ஆனால் ஒன்றுமே வந்து பெருசாக இல்லை. அந்த டியூப்பை வந்து அந்த தண்ணி போகிற டியூப் மட்டும் கொஞ்சம் வந்து அழுக்காக இருந்துச்சு, பாசம் பிடிச்ச மாதிரி. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து ஃபெனாயில் போட்டு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். என்னென்ன இருக்கோ அந்த பழைய டப்பா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பட்டி இதெல்லாமே வந்து நான் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப வந்து டஸ்ட் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப்பு கரை அதெல்லாம் வந்து இருந்திருக்கும். இந்த பானை வந்து நான் வந்து மீன் குழம்பு வாங்கிறதுக்காக இந்த சட்டி வாங்கினது, அது வந்து ஓட்டை ஆயிடுச்சு. அதனால் நான் செடி வைக்கலான்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் அந்த சட்டியை பத்திரமா வச்சுருக்கேன். ஆப்ப சட்டி எல்லாமே தூங்குது, அது எப்போ யூஸ் பண்ணமோ தெரியல. ஸோ வந்து நல்லா வந்து பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கோழினி மாதிரியே வந்து ஒரு பிராண்டை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் போடணுன்னே அந்த கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உருகி ஊற்றுற மாதிரியே வந்துருச்சு. அப்படியே உறிஞ்சு வரும் இல்லையா தோல், அது மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அழுத்தி நான் தேய்ச்சேன்னா ஃபுல்லாகவே ஒயிட்டாகவே ஆயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக தான் வந்து தேய்ச்சேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வந்து குனிஞ்சு வந்து பண்ண முடியல, ரொம்ப வந்து இதாக இருந்தது. அதனால் டியூப்பை கழட்டிட்டு நம்ம வேணால் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுக்கே தெரியும், இந்த கரப்பாம்பூச்சி ஓடுறது இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்து நிறையவே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் இருக்குது. எனக்கு வந்து பெருசாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான வேலை வந்து பெருசாக இல்லை. அப்புறமா ஃபெனாயில் மட்டும் கொஞ்சம் ஊற்றி விட்டு நான் வந்து அதில் வந்து தெளித்து விட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் வந்து சுத்தமாகவே இருந்தாலுமே நம்ம தண்ணி வந்து அழுக்கு தண்ணியெலாம் கழுவுறதுனால நல்லா ஸ்மெல் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் வந்து அந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த பவுடர்லாம் போட்டு க்ளீன் பண்ணாலுமே நம்ம மாதத்தில் ஒரு நாள் இதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு வேலை. நம்ம அப்பப்போ வந்து எடுத்து எல்லாம் கரெக்டாக வைக்கிறனால எனக்கு வந்து பெருசாக கஷ்டமாக தெரியல. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க என்னென்ன க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டேன். லைசால், ஹார்பிக்கு, ஃபெனாயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாச்சை உருண்டை ஒன்று வந்து போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பிக் பவுட்ரு, இந்த டாய்லெட்டில் போடுறது, அருவாமனை, இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஆடி 1க்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சோப்பு, எக்ஸ்ட்ரா இருக்கிற சோப்பு, ஷாம்பு பாக்கெட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பேக்கில் வந்து யூஸ் பண்ணாத ஒரு லஞ்ச் பேக்கில் நான் போட்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன் எப்போவுமே. அம்பாவை வரவேற்க எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் இந்த வருஷம் என்னென்ன மிராக்கள் நடக்குது.